So welcome students for this NMMS class. NMMS class வந்து இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்கோம். மண்டே வி ஆர் டேக்கிங் இன் இங்கிலீஷ் அண்ட் வெட்னஸ்டே இன் தமிழ் எடுக்கிறோம். இப்போ தமிழ் மீடியம் குழந்தைகளும் வரலாம், அப்புறம் புதன்கிழமை இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளும் வரலாம். பட் ஆனால் மெட்டீரியல் காமிக்கிறது வந்து இன்றைக்கி இங்கிலீஷில் இருக்கும், அன்றைக்கி தமிழில் இருக்கும். ஏன்னா சில கம்ப்ளைண்ட் வருது, எனக்கு அதிகமாக நீங்கள் இங்கிலீஷ்லேயே நீங்கள் புழங்கிடுறீங்க, தமிழ் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகலைங்கிற கம்ப்ளைண்ட் வருது. இப்படி மாற்றியும் கம்ப்ளைண்ட் வருது. அதனால் வி தாட் வி வில் செப்பரேட்டட் ஸ்ப்ளிட் இட் இன்ட்டு 2 groups. ஒன்று தமிழுக்கு ஒன்று இங்கிலீஷ்க்கு மாற்றி மாற்றி நீங்கள் எல்லாருக்கும் வந்தாலும் வந்துக்கலாம். நத்திங் ராங் இன் இட். எனிவே டுடே நான் சொன்ன மாதிரி வி வில் கோ ஃபார் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸிலிருந்து சில கேள்விகள், சில தியரி பார்க்கலாம். இனி கேள்விகள் பார்க்கல, சில தியரி பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய தியரி பார்க்க போகிறோம். ஓகே, ஐ வில் நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த அதுக்குள்ளே வந்துட்டாங்களா யாரோ? கீர்த்தனா ப்ளீஸ் அட்மிட் சார்னு வருது. எல்லாம் அட்மிட் பண்ணி தான் இருக்கோம் எல்லோரும். யாரோ ஒரு பொண்ணு சேர முடியாட்டிருக்கு. இருங்க, ஜாயின் அகெயின்னு போட்டுடலாம். ஓகே, 7th சோஷியல் சயின்ஸ். இது வந்து அந்த பாகம் 3 டேர்ம் 3 எடுத்திருக்கேன். டேர்ம் 3ல் நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். டேர்ம் 3ல் அந்த குழந்தை இப்போ படித்த மாதிரி நிறைய பாடங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் வந்து நியூ ரிலிஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், ஆர்ட் அண்ட் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. Okay. Yes, sir. And art and architecture of Tamil Nadu. Okay. Jainism, Buddhism and Ajvika philosophy of Tamil Nadu. அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க. Then exploring continents North America and South America, map reading, natural hazards, understanding of disaster management in practice, women empowerment, market and consumer protection, road safety, tax and its importance. இப்போ ஒரே ஒரு கேள்வி வச்சு ஆரம்பிச்சிடலாம். நம்ம அமெரிக்கான்னு சொல்கிறோமே, அது நார்த் அமெரிக்காவா சவுத் அமெரிக்காவா? நார்த் அமெரிக்கா. நம்ம சொல்கிற அமெரிக்கா என்று சொல்வது நார்த் அமெரிக்கா. இப்போ இதில் நமக்கு இந்த பாடத்தை எப்படி பார்க்க போகிறோன்னா, யாரும் வந்துட்டாங்க அதுக்குள்ள. காயத்ரி சரண் எல்லாம் நேரத்துலேயே வாங்கண்ணா, லேட்டாக வராதிங்கண்ணா. ஓகே, இங்கே பாருங்கள். நார்த் அமெரிக்கா. இப்போ இந்த பாடம் எப்படி பார்க்க போனால் பாருங்கள். வைஷ்ணவைட், இந்த ஒரு கலரில் இருக்கு இல்லையா, வைஷ்ணவைட் சயின்ஸ் 12 ஆழ்வார்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அந்த 12 ஆழ்வார் யாருன்னு படிக்கலாமா? Yes, sir. Yes, sir. பொய்கை ஆழ்வார், பூதத்து ஆழ்வார், பேய் ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பணவார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் அண்ட் ஆண்டாள். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் லேடியாட் இருக்குது, ஒருத்தர் தான் லேடியாட். யார் இந்த லேடி? ஜென்ஸ் ஆழ்வார் தான். இங்க பாத்தீங்கன்னா படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு படம் தான் கவுன் போட்டிருக்கு பாருங்க. இதுதான் ஆண்டாளா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் வேற வேற ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளவு ஆழ்வார்ஸ் இருக்காங்க? 12 ஆழ்வார்ஸ். அவங்க எல்லாம் வைஷ்ணவைட் பேரு. ஸோ வைஷ்ணவைட்னா விபூதி இடுவாங்களா, வேற என்ன இடுவாங்க? மேல இருந்து கீழே நாமம் போடுவாங்க. விபூதி என்ன லெஃப்ட் ரைட் போடுவாங்க. நாமம் வந்து மேல இருந்து கீழே நாமம் போடுவாங்க இல்லையா? கீழே இருந்து மேலே, மேல இருந்து கீழே போடுவாங்க. பட் விபூதி என்பது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படி போடுவாங்க. ஓகே, ரைட். இப்படி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நார்மலாக நடத்துகிற. அடுத்தது சைவைட் பாருங்கள். சைவைட் யார்? 60 நாயன்மார்கள் இருக்கார். அது முதல் நாயன்மாரே என்னோட பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லை, நாயன்மார் அமௌங் தேம். இது எங்கடா இது வேற இதாகுது. ஆஹா, ஞான சம்பந்தர். இருங்க,
அப்பர் ஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர் சுந்தரர் ஆர் வர்ஷிப் செயின்ஸ். அப்புறம் ஏன்னா மொத்தம் 63 நாயன்மார் இருக்காங்க. அந்த 3 நாயன்மார் சொல்லிட்டாங்க. ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இந்த 3 வந்து தே ஆர் கால்டு ட்ரையோ. அவங்க என்ன தமிழ் என்ன சொல்லுவான் ட்ரையோன்னா மும்மூர்த்திகள். மும்மூர்த்திகள் யாரு? நாயன்மார்ல மும்மூர்த்திகள் யாருன்னு கேட்டா ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர். ஆமா. ஸோ அந்த திருமுறை என்பது 12 புக்கு, 11 ஆஃப் தம் வேர் அசம்பிள் பை நம்பி. ஓகே. 12th புக்கு சேக்கிலாஸ் பெரியாபுரம். ஓகே. அடுத்தது பாருங்க, அடுத்த செய்தி யாருன்னா ஆதிசங்கரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அதெல்லாம் நம்ம ஃபுல் பாடம் படிக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு பெருசாக காமிக்கிறாங்க. அதை ஆமாம். அடுத்தது பாருங்க, இவங்கள யாரு? ராமானந்தா, வல்லபாச்சாரியா, சூர்தாஸ், மீராபாய், சைத்தன்யா, துளசிதாஸ், துக்காராம், பாண்டுரங்கா டெம்பிள், பாண்டரிபுரம். Tukaram, a 17th century saint, poet of Maharashtra, is known for his spiritual songs, Abhangas or Kirtanas, devoted to Vittoba, an avatar of Krishna. Okay? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ யாரெல்லாம் தெரிஞ்சுக்க, நான் ஃபுல்லாக புக்கில் நான் போக போகிறதில்ல, மேலே லேசாக டச் பண்ணுறேன். அடுத்து சூஃபிசம் அப்படின்னு என்னன்னு பாருங்க. சூஃபிசம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Sufism, the word Sufi takes its origin from Suf, S-U-F, meaning wool. பெருசு பண்ணலாமா? பெருசு பண்ணலாம். சூஃபிசம். ஓகே, பேசாம இருங்க. உங்க மைக்கெல் ஆஃப் பண்ணி வைங்கண்ணா. நீங்க உங்க வீட்டில் பேசுறதுலாம் கேட்குது. என்ன பண்றது? The word Sufi takes its origin from Suf, meaning wool. சுஃபிங்கிற சுஃப்ங்கிறது உள்ளுன்னு பேர். த உள்ளுங்கிறது அர்த்தம். த Sufis wore coarse garments made of wool. Hence they were called Sufis. Sufism was basically Islamic but was influenced by Hindu and Buddhist ideas. அவங்க வந்து அந்த இஸ்லாமிக் அந்த முஸ்லீம் இதை சேர்ந்தவங்க இருந்தாலும் ஹிந்துவும் புத்திஸ்டோட ஐடியாஸை வந்து அவங்க அப்படியே ஏற்றுட்டவங்க. இட் ரிஜெக்டட் த ஸ்ட்ரிஞ்சன்ட் கான்டக்ட் கோட் ஆஃப் உலிமாஸ். Sufis lived in hermitages akin to monasteries and functioned outside society. ஒரு நிமிஷம், யாரோ வந்துட்டாங்க அதுக்குள்ளே. ஐயோ, இத்தனை பேர் வந்திருக்காங்க, என்னதான் பண்ணுறது இந்த குழந்தைகளா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. நாங்கள் கிளாஸ்க்கே போய் இப்போல்லாம் நாங்கள் இப்போ நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போ வரீங்க, என்ன பண்ணுறோம்? அடுத்தது பாருங்க, சுஃபிசம் படிச்சாச்சு. அப்ப சுஃபிசம் எந்த மதம் சேர்ந்தது? இஸ்லாம். அப்படிதான். ஓகே. குருநானக் எந்த மதம் சேர்ந்தவர்? சிக்கு மதம். அதாவது இந்த பஞ்சாபிஸ் இருக்காங்க இல்லையா, சீக்கியர்கள், தமிழ்ல சீக்கியர்கள், சிக்கு மதம். ஓகே. அடுத்தது பாருங்க, குருநானக் அவங்களுடைய கோயில் பேர் குருதுவாரான்னு பேர். அவங்க அந்த இவங்க கோயிலுக்கு பேர், சிக்கோட கோயிலுக்கு பேர் குருதுவாரா அப்படின்ற பெயர். ஓகே. அவங்க 5 distinctive திங்ஸ் ஆஃப் கல்சா மெம்பர்ஸ். அந்த கல்சா மெம்பர்ஸுங்கிறவங்க அந்த குருநானக்கில் டீச் பண்ணுறவங்க. அவங்களோட 5 பொருள்கள் என்ன வச்சுருப்பாங்கன்னா பாருங்கள், கிர்பான்னா அது வந்து கத்தி, காரா அப்படிங்கிறது வளையல் மாதிரி, தலையில் தொப்பி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்தார்ஜிஸ் எல்லாம் தொப்பி போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இதெல்லாம், அந்த ட்ரௌசரு, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவங்களுடைய அடையாளங்கள். நம்ம ஒருத்தரை பார்த்து கல்சா மீனிங் த பியூர், கல்சானா த பியூர், செயின்ட்னு அர்த்தம். பேசிக்கலி நம்ம சாமியார்கள் அப்படின்னு அர்த்தம் அது. ஓகே. அடுத்து நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம்னா சம்மரி தான் படிக்க போகிறோம். எல்லா பாடலும் சம்மரி படிக்க போகிறோம். சம்மரி பாருங்க இருக்குது. த பக்தி மூமெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் பை ஆழ்வார்ஸ். Initiatives followed by நாயன்மார்ஸ் in Tamil country are described. ஓகே. பக்தி மூமெண்ட்டில் முதல்ல ஆழ்வார்கள் வந்தார்கள், அதுக்கப்புறம் நாயன்மார்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஆதிசங்கரர்ஸ் அத்வைத்தா. ஆதிசங்கரர் வந்து அவர் சொன்ன ஃபிலாசபி பேர் அத்வைத்தான்னு பேர். என்னடா இது வேறு இந்த ஏதோ வந்துடுது, போக மாட்டேங்குது. அத்வைத்தான்னு பேர் இருக்குது. இருங்க, அது எப்படி போக வைக்கன்னு தெரில. அத்வைதா ஃபிலாசபி. ராமானுஜரோட ஃபிலாசபி வந்து
விசிஷ்ட அத்வைதா அப்படின்னு பேர் ராமானுஜரோட ஃபிலாசபி. கொள்கை ஃபிலாசபினா நீங்கள் கொள்கைன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு த டிவோஷனல் பார்ட் ஆஃப் சயின்ஸ். பிலாசபினா தத்துவம். தத்துவம், ஆமாம். ஆக்சுவலாக இதுக்கு தத்துவம், ஆமாம், தத்துவம் கரெக்ட். கொள்கையில் தத்துவம், எஸ் இஸ் கரெக்ட். த டிவோஷனல் பார்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ், நோட்டபிளி துளசிதாஸ் அண்ட் மீராபாய் இன் நார்த்தர்ன் இந்தியா அண்ட் சைத்தன்ய தேவா இன் பெங்கால் ஆர் எக்ஸாமின்ட். இப்போ அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, நார்த்தர்ன் சயின்ஸ் யாருன்னு கேட்டால் துளசிதாஸும் மீராபாயும் நார்த்தர்ன் இந்தியாவில் இருந்த சயின்ஸு. பெங்கால் இருக்கிற சயின்ஸ் பேர் சைத்தன்ய தேவான் பேர். மியூச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இஸ்லாம் அண்ட் இந்துயிசம் அண்ட் பர்த் ஆஃப் சுஃபிசம், சிக்கிசம் அண்ட் மிஸ்டிக்கல் இந்துயிசம் ஆர் டிஸ்கஸ்ட் இன் பிரீஃப். இந்த இதில் என்னென்ன பார்த்துக்காங்கன்னா, இஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, இந்துயிசம் பற்றி சொல்லியிருக்காங்க, சுஃபிசம் பற்றி சொல்லியிருக்காங்க, சிக்கிசம் பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் இந்துயிசம்னா நம்ம இந்து இல்லை கடவுள், அதில் செயின்ட்டு அவங்கள பற்றியெல்லாம் இருக்கிறது. இஸ்லாமுங்கிறது முஸ்லீம் பற்றி இருக்குது. சுஃபிசம் என்பது அது தனி, இது அது ஆக்சுவலாக ஒரு இஸ்லாம் தான், ஆனால் அவங்க இந்து தத்துவத்தை எல்லாம் கொஞ்சம் ஏற்றுட்டவங்க. சிக்கிசம் என்கிறது சீக்கியர்கள். Radical versions of Bhakti movement, contributions of Kabir and Guru Nanak are described. Essential features of Bhakti movement are highlighted. இதெல்லாம் இந்த பாடத்தில் இருக்குது. இந்த அளவு தெரிஞ்சால் கூட நீங்கள் முதல்லையே 7வதுல படித்ததுனால மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். புரியுதா? இந்த அளவாவது நீங்கள் படிக்கணும், உங்கள் புக்கை பார்த்து இந்த அளவாவது படிக்கணும். அப்புறம் ஓகே, இந்த டெக்ஸ்ட் புக்குள்ள இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு பெருசாக இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாது, அது பொதுவாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம இதெல்லாம் வேண்டாம், அடுத்த பாடம் போயிடலாம். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் கட்டடக்கலை அந்த பேர். ஆர்ட்னா கலை அல்லது இது அதனுடைய ஆர்கிடெக்சர் பற்றி பேசுகிறாங்க. என்னென்னலாம் பார்க்கலாம் பாருங்கள். இங்கே என்ன சாரி, ராக்கட் அட் என்னது மந்தகிரியா, இது என்னடா இது, ஓகே போகலாம். இது காஞ்சி கைலாசநாதா டெம்பிள், காஞ்சி வைகுந்த பெருமாள் டெம்பிள், இதெல்லாம் சில கோயில்கள். அர்ஜுனாஸ் பெனன்ஸ் என்ன, விரதமா? ஓகே, தவம் கரெக்ட். The Mamallapuram monuments and temples, including the Shore Temple Complex, were notified as a UNESCO World Heritage. என்னது வேர்ல்டு ஹெரிட்டேஜ், அது என்னது வேறு, இந்த போக மாட்டேங்குது அது, இது என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, சைன் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று. ஸோ மாமல்லபுரத்தில் இருக்கிற டெம்பிள் யுனெஸ்கோனால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இதாக மானுமெண்ட்டாக அதை கன்சிடர் பண்ண. மாமல்லபுரம் எங்கே இருக்குது? சென்னை பக்கத்தில். கரெக்ட், சென்னை பக்கத்தில் இருக்கு. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஆமாம். அடுத்து நெல்லையப்பர் டெம்பிள் காரிடார், அது எங்கே இருக்குது? நெல்லையப்பர் டெம்பிள் திருநெல்வேலி. திருநெல்வேலி எதுக்கு பேர் போனது? திருநெல்வேலி எதுக்கு பேர் போனது? அடுத்தது டெம்பிள் இருக்கு. மூணாவது எதுக்கு நான் சொல்றேன், அது புக்கில் இருக்காது. கல்வி, தாமிரபரணி இருக்கு. ஆனா எஜுகேஷனுக்கு பேர் போனது. எஜுகேஷன் திருநெல்வேலியில ஒரு பக்கம் இருக்கிற இடத்துக்கு பேர் பாளையங்கோட்டைன்னு பேர். திருநெல்வேலிய ஒரு ஏரியாவுக்கு பேர் பாளையங்கோட்டைன்னு பேரு. தட் இஸ் பத்மாவதி ஸ்கூல். பத்மாவதி ஸ்கூல் அது இருக்குது. ஒரு ஸ்கூல் பொதுவாக சொல்றேன். அந்த பாளையங்கோட்டில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. அதனால தான் அதை ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு பேர் வச்சாங்க. சொல்லுங்க, ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா. ஆக்ஸ்போர்ட் என்பது ஒரு ஊரு, இங்கிலாந்துல ஒரு ஊரு, நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்த இடம். அதே மாதிரி திருநெல்வேலியில் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜ் இருந்ததுனால ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று பெயர் போனது இந்த திருநெல்வேலி. நான் அங்கே ரீசெண்டாக தான் போயிருந்தேன், அந்த பாளையங்கோட்டைக்கு இன்னொரு ஃபேமஸ் இருக்கு. பாளையங்கோட்டையில் பெரிய ஜெயில் இருக்குது. பாளையங்கோட்டையில் பெரிய ஜெயில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த பையன் சொன்ன மாதிரி தாமிரபரணி ஆறும் இருக்குது. ஓகே, அப்புறம் திருநெல்வேலியில என்ன பயிர் அதிகமா பண்ணுவாங்க? நெல். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். நெல். வெரி குட். அடுத்து பாருங்க, மோனோலித்திக் டெம்பிள் கழுகுமலை. மோனோலித்திக் டெம்பிள்னா ஒரே கல்லால் ஆனதுதான் மோனோலித்திக் டெம்பிள், கழுகுமலை என்று. ஆமா. அப்புறம் வேட்டுவன் கோயில் டெம்பிள்ஸ் கல்ச்சர்ஸ், இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டில்.
யாரோ ஒருத்தர் இது ஆன் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கண்ணா. நீங்க ஹலோ, நீங்க பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க, பேசாத போது ஆஃப்ல இருக்கணும். அவர் சிட்டன வாசல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம், இல்ல திருப்பரம்பியம் டெம்பிள், அது எங்க இருக்குன்னு தெரியல. திருப்பரம்பியம் டெம்பிள், எனிவே நோ ப்ராப்ளம். திருமலைப்புறம் ஸ்கல்ப்சர்ஸ், கல்வெட்டுக்கள், இதெல்லாம் நம்ம அடுத்தது பிரகதீஸ்வரர் டெம்பிள் எங்க இருக்குது? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர். ஓகே தஞ்சாவூர். ஓகே 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 யாரோ ஒருத்தர் சொன்னா போதுக்கண்ணா, நான் இதெல்லாம் உங்க இன்ட்ராக்ஷனுக்காக கேட்குறேன். கங்கை கொண்ட சோழபுரம் எங்க இருக்கு? தஞ்சாவூர் சார். அதுவும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. ஓகே ஓகே, தஞ்சாவூர் பிக் டெம்பிள். அப்புறம் லேட்டர் பாண்டி பிள்ளையார்பட்டி டெம்பிள், வெள்ளூர் ஜலகங்க கல்யாண டெம்பிள் அது. ஓகே, அப்புறம் பாருங்க, அப்புறம் 1000 பில்லர் மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், 1000 பில்லர் உள்ள ஆயிரங்கால் மண்டபம்னு ஒன்று இருக்கும், அது இருக்குது. அது எங்கே இருக்குன்னு கேட்டால் அது மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது. ராமநாத சாமி டெம்பிள் எங்கே இருக்குது? ராமேஸ்வரத்தில் இருக்குது. இங்கே சம்மரியில் பாருங்க. ஓகே, இன் சம் த பல்லவா பீரியட் ஃபீச்சர்ஸ் கல்ச்சரல் ராக்ஸ். பல்லவா பீரியடில் தான் ஸ்கல்ப்சரல் ராக்ஸ் இருந்தது. The early Chola period was marked by grand vimanas. The later Chola period was known for beautiful gopurams. விஜயநகர பீரியட் யூனிக் ஃபீச்சர் வாஸ் த மண்டபம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொன்று ஃபேமஸ்ஸு. பல்லவா பீரியடில் ராக், அதாவது பாறையில் பண்ணுற ஸ்கல்ப்சர்ஸு, சிலைகள். அடுத்து சோழா பீரியடில் விமானாஸ், லேட்டர் சோழா பீரியடில் கோபுரம், விஜயநகர் பீரியடில் மண்டபம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தான் குறுக்கேள்வி கேட்டுருவாங்க அவங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது ஓகே, அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டரில் இது படித்தா போதும். நீங்கள் உள்ளே படித்தா நல்லது, பட் அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் படிக்கணும். எல்லா இதில் அடுத்தது போல பாருங்கள். அது ஜெயினிசம், புத்திசம், அஜ்விகா ஃபிலாசபி இன் தமிழ்நாடு. ஓகே, என்னன்னு பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே என்ன வரும்? ஜெயினிசம், 5 great vows of ஜெயினிசம். ஜெயினிசத்தில் 5 விதமான ஒரு தத்துவம் இருக்குது. என்னென்னா, நான் வைலன்ஸ், அஹிம்சா, ட்ரூத், நான் ஸ்டீலிங், திருடாமல் இருக்கிறது, செலிபஸி ஆர் சாஸ்டிட்டி, நான் பொசஷன். இது எல்லா மதத்தில் இருக்கிற ஒரு விஷயந்தான். எல்லா நல்லது எல்லா மதத்துலையும் சொல்லியிருக்காங்க, பட் ஸ்பெசிஃபிக்காக ஜெயினிசத்தில் சொல்கிற சில விஷயங்களை இங்கே காமிச்சிருக்காங்க. அப்புறம் த ஜெயின சரிதா ஆஃப் கல்பசூத்ரா is a Jain text containing the biographies of the Jain three Tirthankaras, notably Parshvanatha, founder of Jainism, as well as the first Tirthankara, and Mahavira, the last and the 24th Tirthankara. But Jainism என்னவே மகாவீரர் அவர் தான் அதனுடைய தோற்றுவித்தவர் என்று சொல்வார்கள். This work is ascribed to Bhadrabahu, who along with Chandragupta Maurya migrated to Mysore and settled there. ஓகே, அடுத்தது பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தீர்த்தங்கராஸ் தெரிய மாட்டேங்குது. தீர்த்தங்கராஸ் எதை போட்டிருக்கு அது தெரியல, சரி விடுங்க. இது இருக்கிறதுனால சில தெரிய மாட்டேங்குது. ஓகே, பாருங்க இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயினிசத்தை பற்றி பேசுகிறாங்க. இது ஜெயின்ஸ் இன் தமிழ்நாடு எங்கே இருங்க? தேர்ஸ் அ கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெயின்ஸ் ஃப்ரம் கர்நாடகா டு கொங்கு ரீஜன். எங்கன்னா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் ஏரியாவில் அதிகமான அந்த ஜெயின்ஸ் இருக்காங்க. அப்புறம் காவேரி டெல்டா பகுதிகளில் திருச்சிராப்பள்ளி இருக்காங்க, புதுக்கோட்டையில் இருக்காங்க. இந்த சிட்டன வாசல் என்பது புதுக்கோட்டை ஏரியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டிய கிங்டம் வந்து மதுரை அங்கெல்லாம் இருக்குது. ஓகே, அடுத்தது ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ். அது என்னன்னு தெரியல, ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. அது சிட்டன வாசல். ஓகே, சிட்டன வாசல் கேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, குகை கேவ். ஜெயினிசம் இன் காஞ்சிபுரம், திருப்பருட்டி குன்றம் அப்படின்னு ஒன்று. பெயிண்டிங்ஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் திருலோக்கியநாத டெம்பிள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அப்புறம் ஜெயின் டெம்பிள் இன் திருப்பருட்டி குன்றம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகே, அடுத்தது திருமலை, மதுரையில் தேர் ஆர் 26 கேவ்ஸ். அதெல்லாம் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் கழுகுமலை கேவ் டெம்பிள். இதில் இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த சம்மரி போகலாம், நேராக சம்மரிக்கு போயிடலாம். இப்போ சம்மரி போனால் உங்களுக்கு பாருங்க,
A vigara in Sanskrit meaning dwelling. Vigaraங்கிறது dwelling or house. Originally, vigaras were dwelling places used by wandering monks during the rainy season. Later, they transformed into centers of learning through the donations of wealthy lay Buddhists. Royal patronage allowed pre-Muslim India to become a land of many vigaras. விகாரானா நிறைய வீடுகள் மாதிரி, அதாவது மடம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மடம். That imparted university education and were treasure troves of sacred texts. Many vigaras such as Nalanda were world famous. நாலந்தா பல்கலைக்கழகம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம நாட்டில் இருந்தது. ஓகே, சம்மரி பாருங்கள். சோர்சஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் ஸ்டடி. இதில் பெருசாக ப்ரெசன்ஸ் ஆஃப், இதில் ஃபுல்லாக சம்மரியில் பெருசாக போடல பாருங்கள். என்ன பாருங்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜெயின்ஸ் இன் தமிழ் கண்ட்ரி இஸ் எக்ஸாமின்ட் அப்படின்னு போட்டாங்க. மொட்டையை போட்டாங்க. The Jain contributed to education through பள்ளி is explained. ஜெயினில் பள்ளின்னாலும் எஜுகேஷன் சென்டர்னு அர்த்தம். அங்கேயும் பள்ளின்னு தான் சொல்கிறாங்க, தமிழ்லையும் பள்ளின்னு தான் சொல்கிறோம். புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் ஆர் அனலைஸ்ட். புத்திசம் in the தமிழ் கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர்ட். புத்திஸ்ட் லெஜசி இன் தமிழகம் இஸ் டிஸ்கஸ்ட். அதெல்லாம் இந்த பாடத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த எசன்ஸ் ஆஃப் அஜ்விகா ஃபிலாசபி அண்ட் இட்ஸ் பிரசன்ட் தமிழ்நாடு, அதெல்லாம் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அஜ்விகா ஃபிலாசபின்னு என்னென்னு பார்க்கலாமா? அது என்னென்னு எனக்கு தெரியல. Gosala was closely associated with Mahavira for 6 years and then they parted company. The Mauryan Emperor Ashoka and his grandson Dasarada patronized the Ajvikas. Ajvikas என்ன? The Ajvika religious order and school of philosophy is known as Vedic hymns. The Brahmanas and Aryankas and other ancient Sanskrit compilation and treaties of Kerala. அது Ajvikas asceticism of severe type. Okay, அவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ஆஸ்டிசம்னா எளிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த அஜ்விகாஸுங்கிறவங்க எளிமையாக அந்த ஃபிலாசபி, அந்த தத்துவம் வந்து எளிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது புத்திசம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? புத்திசத்தில் முடிஞ்சது ஜாகிரஃபி வந்துட்டோம். யூனிட் எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்க்கலாமா என்னென்னு இருக்குன்னு? இது பாருங்க. இந்த படமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஸ்துமஸ், a narrow stretch of land joining two large land masses. ரெண்டு பக்கம் லேண்ட் இருக்கும். ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பாத்வே மாதிரி இருக்குது. அதை கனெக்ட் பண்ணுறது பேர் இஸ்துமஸ்ன்னு பேர். ஸ்ட்ரெயிட் அப்படின்னா a narrow stretch of water joining two large water bodies. ரெண்டு பக்கம் பெரிய சமுத்திரம் இருக்கும், நடுவால் ஒரு சின்னதாக ஒரு தண்ணி ஒரு ஓடை இருக்கும். அதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட்னு பேர். எந்த ஸ்ட்ரெயிட் ரொம்ப பாப்புலர்? ஒரு ஸ்ட்ரெயிட் ரொம்ப பாப்புலர். என்ன ஸ்ட்ரெயிட் அது? பார்க் ஸ்ட்ரெயிட்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப பாப்புலர். அது ஏன்னா அது ரெண்டு கடலையை இணைக்கிறது. அதில் தான் கப்பல்லாம் போயிட்டு வருது. அது ஈஜிப்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து அடிக்கடி சம்டைம்ஸ் இந்த பார்க் ஸ்ட்ரீட்டை விட்டுட்டு நீங்கள் இந்தியாவுக்கு, அமெரிக்காவுக்கு இந்தியா வரணும்னா என்டையர் சவுத் அமெரிக்காவையும் ஆஃப்ரிக்காவும் தாண்டி ரொம்ப நாள் எடுக்கும். இந்த பார்க் ஸ்ட்ரீட் எங்கே ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அது பாருங்கள், அந்த படத்தில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் கெனடாவோட நார்த்தில் இருக்கிறது அலாஸ்கா. அங்கே ஃபுல்லாக பனி தான் இருக்கும். இது கெனடா, நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் இதுதான் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். தான் நார்த் அமெரிக்காங்கிறது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, அங்கே பாரு கிரேட் சால்ட் லேக்குன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இது மெக்சிகோ வந்து புவர் கண்ட்ரி. பாரு, இந்த மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பார்டர் இருக்குது. அதில் தான் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு, நான் பெரிய மதில் சுவர் கட்டுவேன். ஏன்னா இந்த மெக்சிகோக்காரங்களாம் இப்படி நகர்ந்து வராங்க, அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பெரிய மதில் சுவர் கட்டுவேன்னு சொல்லிட்டு கட்டினார் முதல்ல. அப்புறம் நிறுத்திட்டார். இப்போ மறுபடியும் ட்ரம்ப் வந்திருக்காரு, கட்டுவாரா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி கனடாக்காரங்களும் நீங்கள் அமெரிக்கா வரலாம். ஏன் எல்லாம் அமெரிக்கா போகிறாங்க? அது ரிச் கண்ட்ரிங்கிறதுனால. கனடாவே ஓரளவுக்கு ரிச் கண்ட்ரி தான். மெக்சிகோ புவர் கண்ட்ரி, அவ்வளோ ஒரு இந்தியா மாதிரி. அதனால் இந்தியா மிடில், புவர்னு சொல்ல முடியாது, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. ஆனால் அமெரிக்கா வந்து டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, நம்ம அமெரிக்கா வந்து நம்மளுடைய இந்த ஜிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிடிபி வந்து இந்தியன் ஜிடிபி வந்து $4 ட்ரில்லியன் அப்படிங்கிறோம். அமெரிக்காவோடது $30 ட்ரில்லியன். அப்போ நம்மளை விட 7-8 மடங்கு அவங்க அது ஜிடிபி பெருசு. ஆனால் மக்கள் தொகை நம்மளை விட 5ல் 1 மடங்கு. அப்போ ஒரு ஆளுக்கு நம்மளை விட 15 மடங்கு அதிகமான சொத்து இருக்குது அல்லது வருமானம் இருக்குது. நினச்சி பாருங்கள். அப்போ அது ரிச் கண்ட்ரி தான். நமக்கு ஒரு 25,000 ரூபா சம்பளம் வருதுன்னா அங்கே ஒரு ஆளுக்கு 15 மடங்குன்னா 4 லட்ச ரூபா சம்பளம் வருது.
அப்படின்னு அர்த்தம். ஒரு 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 உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதனால தான் அதை ரிச் கண்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து அடுத்து பாருங்கள். இது என்ன? சார் ஜிடிபி சார். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது பற்றி நம்ம இன்னொரு இடம் பேசுவோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்ன சுருக்கமாக சொல்கிறேன். இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் 150 கோடி இருக்காங்கிற அத்தனை பேரும் அவங்க எத்தனை சம்பாதிக்கிறாங்களோ அது எல்லாம் கூட்டினா எவ்வளோ வருதுன்னா அதுதான் ஜிடிபி. அவங்க ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட்ட பையனோட அப்பா 10,000 ரூபா சம்பாதிக்கிறார், நான் 5,000 ரூபா சம்பாதிக்கிறேன், இன்னொருத்தர் 10,000 ரூபா சம்பாதிக்கிறார். இந்த 3 பேர் தான் நான் இந்த நாட்டில் இருக்கிறோம்னா அப்போ எங்கள் ஜிடிபி எவ்வளோ? 10 + 10 + 5 25,000 தானே? ஒத்துக்கிறீங்களா? அது மாதிரி இந்த நாட்டில் 150 கோடி பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறத வச்சு அதை அது எவ்வளோ அப்படின்னு கூட்டினோம்னா அதுதான் ஜிடிபின்னு பேர். நம்மளை விட அமெரிக்காவில் ஜிடிபி 30 மடங்கு அதிகம். நம்ம 100 ரூபா சம்பாதிச்சா நம்ம ஜிடிபி 100 ரூபானா அவரது 3000 ரூபா மொத்த ஜிடிபி. ஆனால் நம்மள 150 கோடி பேர் சேர்ந்து 100 ரூபா, அவன் வெறும் 30 கோடி பேர் சேர்ந்து 3000 ரூபா. புரியுதா நான் சொல்கிறது? நம்ம 150 கோடி பேர் சேர்ந்து 100 ரூபா, அவன் வெறும் 30 கோடி பீப்புள் சேர்ந்து 3000 ரூபா. அப்போ அவன் தானே அவனுக்கு ஒரு ஆளுக்கு நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? கரெக்டா? அதுதான் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா இப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ப அந்த பணம் வர்ற சம்பளத்தை வர்ற வருமானத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன்று நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் கன்சம்ஷன் என்று பெயர். கன்செப்ட். அடுத்தது கொஞ்சம் நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சேவ் பண்றோம் இல்லையா? நாளைக்கோ நாளானிக்கோ தேவைப்படலாம், அடுத்த வருஷம் தேவைப்படலாம். சேவிங்ஸ், கன்சம்ஷன், சேவிங்ஸு. அதை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். நம்ம சில நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருப்போம், அதுவுமே நம்ம கன்சியூம் பண்ணல, நமக்கு மீறினதை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் இறக்குமதி பண்ணியிருப்போம், அதை கழிச்சுக்கணும். அப்போது ஜிடிபி ஈக்குவல் சி, தட் இஸ் கன்சம்ஷன், ப்ளஸ் ஐ, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ என்ன? சேவிங்ஸ் தான். ஐ இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ளஸ் எக்ஸ்போர்ட் இ, மைனஸ் ஐ. மைனஸ் ஐ என்ன? இங்கே இம்போர்ட். அதனால தான் இங்கே முதல்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐ போடாமல் எஸ்ன்னு போட்டுக்குவாங்க. ஏன்னா சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று தாங்கிறதுனால அப்படி பண்ணி. இது நம்ம அந்த சிவிக்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். அடிக்கடி இப்போ நம்ம ஜிடிபின்னு பேசுகிறோம் இல்லையா? அதனால் உங்களுக்கு அது தெரியும். ஓகே, நார்த் அமெரிக்காவில் எப்படிலாம் இருக்குது, அந்த நாடு எப்படி இருக்குதுன்னு காமிச்சிக்க பாரு. அங்கே என்னென்ன பாரு, மிசௌரிங்கிற ஒரு ஆறு இருக்குது, இது மாதிரியெல்லாம் இருக்குது, கிரேட் லேக் அப்படியெல்லாம் இருக்குது, ராக் மவுண்டன்ஸ் இந்த ஓரமாக இருக்குது, இந்த வெஸ்டர்ன் ஓரமாக. இது கனடா. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஃப்ளாரிடா. இந்த ஃப்ளாரிடாங்கிறது தான் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு. இங்கே ஃப்ளாரிடாவில் இருக்குது. இங்கே தான் நம்ம ட்ரம்ப் இந்த ஊருக்காரன் தான். ட்ரம்ப் எந்த ஊருக்காரன்? ஃப்ளாரிடாக்காரன். ஆனால் ஹாரிஸ், கமலா ஹாரிஸ் இந்த ஊர்க்காரி, இங்கே கலிஃபோர்னியாக்காரி. ஓகே, ஸோ அதனால் இந்த ட்ரம்ப் தான் ஜெயிச்சிருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ சும்மா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு நிலைமை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக சொன்னேன் நான். ஸோ ஃப்ளாரிடா. ஓகே, வெரி குட். ஹையஸ்ட் பீக்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட். ஒவ்வொரு கண்டத்துலேயும் என்னென்ன பீக்குன்னா அது பேர் என்ன தமிழில்? மலை உச்சி இல்லை, அதுக்கு என்னப்பா அது? சிகரம். சிகரம்னு சொல்கிறோம் இல்லையா? சிகரம். அப்போது ஏஷியாவில் பெரிய சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட், 8848 மீட்டர். சவுத் அமெரிக்காவில் பெரிய சிகரம் மவுண்ட் அக்கன்காகுவா, அது 6961 மீட்டர். நார்த் அமெரிக்காவில் இருக்கிற சிகரம் ஒன்று இருக்குது, அது மவுண்ட் மெக்கின்லே, அது 6194 மீட்டர். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? 6194 மீட்டர்னு எவ்வளோ கிலோமீட்டரு? 6.19. அப்போ எவ்வளோ உயரம் இருக்குன்னு பாருங்க, 6.19 கிலோமீட்டர். ஆப்பிரிக்காவில் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் மவுண்ட் கிளிமாஞ்சாரோ, அதுதான் பெரிய சிகரம் ஆப்பிரிக்காவில், 5895 மீட்டரு. ஐரோப்பாவில் மவுண்ட் எல்ப்ரஸ் அப்படிங்கிற ஒரு சிகரம் இருக்குது, 5642 மீட்டர். அண்டார்டிகாவில் ஒரு சிகரம் இருக்குய்யா, மவுண்ட் வின்சன் மேசிஃப் அப்படின்னு ஒரு சிகரம் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு சிகரம் இருக்குது, மவுண்ட் குஷ்கோ, அது என்னமோ ஒன்று இருக்குது, அது மாதிரி ஒரு சிகரம், அது 2000. அப்போ உயரமான சிகரம் இந்தியாவில் இருக்கிறது, அது ஆசியாவில் இருக்குது, அதுக்கு இமயமலை
எவரெஸ்ட்னு பேர். அது எவரெஸ்ட் எங்கே இருக்குது? இமயமலை. மவுண்ட் எவரெஸ்ட். ஆமாம், மவுண்ட் எவரெஸ்ட். வெரி குட், வெரி குட், ஃபென்டாஸ்டிக். அங்கே பாருங்கள். அப்போ அமெரிக்காவில் பெரிய ரிவர் வந்து மிசிசிப்பி ரிவர். த மிசிசிப்பி ரிவர் ஹஸ் பீன் கிவன் த நிக் நேம் த பிக் மட்டி பிகாஸ் இட் erodes a lot of sand and mud as it rushes down the mountains. அந்த மிசிசிப்பி ரிவர் வந்து எப்பயும் அழுக்கான தண்ணி கொண்டு வரும். ஏன்னா மட்டெல்லாம் அந்த அந்த இருக்கிற களிமண்லாம் அடிச்சுட்டு வந்து அது வரும். அதனால தான் அது பேர் பிக் மட்டின்னு பேர். சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் நேம்ட் ஆஃப்டர் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் டூ மைட்டி ரிவர்ஸ். மிசிசிப்பி அண்ட் மிசௌரிங்கிற ஆறு எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் ஓடுது. இதை வச்சு தான் சில மாநிலங்கள் அமெரிக்காவில் எத்தனை மாநிலம் இருக்குன்னா 52 மாநிலம் இருக்குது. அமெரிக்காங்கிற ஒரு 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 கண்ட்ரியில் எவ்வளோ மாநிலம் இருக்குது அப்படின்னா 52 மாநிலம். இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ மாநிலம் இருக்குது? 28 states. 28 states. அது மாதிரி there are 52 states in America and அந்த ஸ்டேட்ஸ் சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த மிசிசிப்பி மிசௌரி அந்த அந்த ரிவர் ஒட்டினாப்பில் சில பேர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே, த கிராண்ட் கேனியன் இஸ் a steep sided canyon carved by the கொலராடோ ரிவர் இன் அரிசோனா ஸ்டேட் ஆஃப் USA. இந்த கிராண்ட் கேனியன் என்பது அது வந்து அரிசோனா ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, அது நீங்கள் ஒரு தடவை இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அரிசோனா ஸ்டேட்டு, நம்ம இந்தியர்கள் அதிகமாக அரிசோனா ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஏன்னா அங்கே நம்ம கிளைமேட் வந்து சென்னை மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெயிலாக இருக்கும், உப்புசமாக இருக்கும் இல்லையா? சென்னைக்காரங்களுக்கு தெரியும். அது அது மாதிரி சென்னை மாதிரி ஸ்டேட், அது சென்னை மாதிரி கிளைமேட் இருக்கும். அதனால் நம்ம ஆளுக்கெல்லாம் பிடிக்கும். மிசிசிப்பி ரிவர், இது மிசிசிப்பி ரிவர். அப்புறம் the westerlies are anti-trades or prevailing winds from the west toward the east in the middle latitudes between 30 and 60 degrees latitude. இது வந்து wind. westerlies and anti-tradesங்கிறது அது வந்து அந்த விண்டுக்கு வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வர்ற விண்டுக்கு அது இது. அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஃபாரஸ்ட்டு அங்கே இருக்கிற அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. தூந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா நார்த் கோஸ்ட் ஆஃப் கனடா, நார்த்தர்ன் ஐலண்ட்ஸில் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன ஒரு அனிமல் இருக்குது பாருங்கள், ஆர்டிக் ஃபாக்ஸு, அந்த மாதிரி பேர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்தது தியாகா கோல் டெம்பர் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டுங்கிறது இஸ் அ வார்ம் அண்ட் ஷார்ட் ஹெவி ஸ்னோஃபால் இன் வின்டர். நிறைய ஸ்னோஃபால் இருக்கிற இடத்துல கோனிஃபரஸ் இருக்குது. அது ஸ்னோ இருந்தாவே அந்த மரங்கள்லாம் அப்படியே கூர்மையாக மேலே போகும். அப்புறம் டெம்பரேட் ப்ரேரி கிராஸ்லேண்ட்ஸுங்கிறது சென்ட்ரல் அமெரிக்காவில் உள்ள அந்த இதுக்கு பேர் டெம்பரேட் ப்ரேரி கிராஸ்லேண்ட். மெடிடேரியன் டைப் என்பது இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் மெடிடேரியன். வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் கலிஃபோர்னியாங்கிற மாநிலம் இருக்குது. ஓகே, உங்கள் கலிஃபோர்னியாங்கிற மாநிலம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அமெரிக்காவிலேயே அதிக பணக்காரங்கள் இருக்கிற இடம் வந்து கலிஃபோர்னியா மாநிலத்தில். யார் யார்? பில் கேட்ஸு, மார்க் ஜூகர்பர்க், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் இந்த மஸ்க்கு, இப்போ அந்த அவன் எல்லாருமே, அப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிற இடம் பேர் அந்த அந்த ஸ்டேட்டுக்கு பேர் கலிஃபோர்னியா என்ற பெயர். இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று, என்னோடய பையன் கூட கலிஃபோர்னியாவில் தான் இருக்கிறான். அவன் அங்கே ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ அது அந்த ஸ்டேட்டு டெசர்ட் டைப். அடுத்தது வந்து பாலைவனம் இருக்கிறது இங்கே என்னது மெக்சிகோ சைட், கீழே சவுத்து யூஎஸ்ஏல மெக்சிகோ ஓரமாக இருக்கிறதால டெசர்ட் ஸ்டேட். அங்கே தான் அந்த இது இருக்குது, பேர் என்ன, அரிசோனாவில் அங்கே தான் இருக்குது. கூல் டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? ஃப்ளாரிடா பக்கம் இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்குது, சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்குது. சரியா, சவுத்து ஈஸ்டர்ன். இப்போ நம்ம ஊரில் கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது தெரியுமா? கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் ஒரு கோடியிலேருந்து இன்னொரு கோடி போகிறதுக்கு 10,000 கிலோமீட்டர். அவ்வளோ பெரிய கண்ட்ரி, நம்மளை விட 6 மடங்கு பெரிய கண்ட்ரி, அதாவது ஏரியா வைஸ். ஆனால் மக்கள் தொகை வைஸ் நம்மளை விட 5ல் 1 தான். அப்புறம் நம்ம ரிச்சாக என்ன பண்ணுவான்? இப்போ எடுத்துங்க, இப்போ மனோஜ்குமார் இருக்கார், அவருக்கு ஒரு வீடு இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த ஊரில் அத்தனை பேர் இல்லாமல் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அவர் அதை விட பெரிய வீடாக அவர் கட்டியிருக்கலாம் இல்லையா? இடம் எல்லாம் நிறைய ஈஸியாக கிடைக்கும் இல்லை, புரிஞ்சுதா? ஏன்னா மக்கள் தொகை குறைவு, நிறைய லேண்ட் இருக்குது. அப்படின்னு நீங்கள் பெரிய வீடு கட்டலாம், பெரிய விவசாயம் பண்ணலாம், எல்லாமே பெருசாக பண்ணலாம். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருமானம் அதிகமாகும். அதுதான் அந்த கண்ட்ரியோடைய ஒரு முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்றது. என்ன, மக்கள் தொகை கம்மி.
அது தவிர அங்கே இயற்கை நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கையில் கிடைக்கிற அந்த தாது பொருட்கள் அது இதெல்லாம் ரொம்ப அதிகம். ஓகே, பாருங்கள் அங்கே உள்ள பைசன், ரெக்கான், ராட்டில் ஸ்னேக், மஸ்காக்ஸு, என்னமோ அங்கே வந்து அதிகமாக பார்லி அண்ட் ஓட்ஸ் அங்கே வந்து அதிகமாக பயிரிடுறாங்க அந்த ஊரில். பாருங்கள் இங்கே பாருங்கள். இது அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு இது அக்ரிகல்ச்சர். சோயாபீனு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் கிராண்ட் பேங்க்னு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். அது கிராண்ட் பேங்க். த கிராண்ட் பேங்க்ஸ் இஸ் அமங் த வேர்ல்ட்ஸ். என்னடா இது வேறு மறைச்சதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, சாரி. அது எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதை அயர்ன் ஓர் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா கனடாவில் கிடைக்குது. அடுத்தது காப்பர், அதுவும் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா, மொன்டானோ, ராக்கி மவுண்டன்ஸ் அங்கெல்லாம் கிடைக்குது. சில்வர், நெவேடா, உட்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா அதெல்லாம் அந்த ஸ்டேட்டு பேர். கோல்டு எங்கே கிடைக்குது பாருங்கள். கனடாவில் ஒன்டாரியோ, கியூபெக், அமெரிக்காவில் கலிஃபோர்னியா, கொலராடோ அங்கெல்லாம் கோல்டு கிடைக்குது. இதெல்லாம் நீங்கள் சும்மா பார்த்துக்கலாம். பாருங்கள், கரண்ட் பாப்புலேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா பாருங்கள், 36 கோடி தான். பிளடி ஃபெல்லோஸ், 36 கோடி. நம்ம எவ்வளோ கோடி? இந்தியா எவ்வளோ கோடி? 150 கோடி. நினச்சி பாருங்கள், நம்ம அவங்கள விட நம்ம வந்து 5 மடங்கு பெரியவங்க. ஆனால் நம்மளை விட லேண்டு அவங்களுக்கு 5-6 மடங்கு பெருசாக வச்சுருக்குறாங்க. இப்போ தெரிஞ்சுக்க ஏன் அமெரிக்கா பணக்கார நாடுங்கிறது இதனால்தான். சரியா? அது ஒன்று நம்மளை விட ரொம்ப திறமைசாலி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நம்மளை விட கொஞ்சம் திறமைசாலியாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ ரிச்சாக இருக்கிற காரணம் அங்கே லேண்டு இதுதான். ஓகே, பாருங்கள் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். என்ன போட்டிருக்காங்க இது வேறு? ஆமாம், கொஞ்சம் இருங்க, ஏதோ முக்கியமான இது போட்டிருக்காங்க. பாப்புலேஷனு, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, என்னது அது என்னன்னு பார்க்குறது. பாப்புலேஷனு, டென்சிட்டி. டென்சிட்டி என்ன, அடர்த்தி, பாப்புலேஷன் அடர்த்தி எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிருக்கான். சரி, பரவாயில்ல விடுங்க. எஸ்கிமோஸ், இக்லூஸ் எல்லாம். பனாமா கெனால். இன் 1914 a canal was cut across Isthmus of Panama for 80 kilometers which connects the Atlantic with Pacific Ocean. 2 கடலை வந்து இணைக்கிற ஒரு பாத்துக்கு பேர் பனாமா கெனால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு லேண்டு ஏரியா அது. ஓகே, சவுத் அமெரிக்கா பற்றி போட்டிருக்காங்க. நம்ம நேராக இதுக்கு போகலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாரு. அடுத்து சவுத் அமெரிக்காவில் நிறைய கண்ட்ரி இருக்குது. அந்த நார்த் அமெரிக்காங்கிறது ஒரே கண்ட்ரி தான். சவுத் அமெரிக்காவில் அப்படி இல்லை. நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்டில் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோங்கிற 3 கண்ட்ரி தான் இருக்குது. ஆனால் அலாஸ்காவும் இருக்குது. கரெக்ட், ஐயோ கரெக்டுமா, அலாஸ்காவும் இருக்குது. ஆனால் சவுத் அமெரிக்காவில் மாதிரி எத்தனை? பிரேசில் இருக்குது, அர்ஜென்டினா இருக்குது, சிலி இருக்குது, பெரு இருக்குது, உருகுவே இருக்குது, வெனிசுலா இருக்குதுன்னு நிறைய இருக்குது. அது வந்து புவர் ஒரு காண்டினென்ட் தான். நார்த் அமெரிக்கா அளவுக்கு அது பெரிய ஒரு ரிச் காண்டினென்ட் கிடையாது. ஓகே, பாருங்கள் இங்கே ரேப் அப். நார்த் அமெரிக்கா இஸ் தேர்டு. பெருசு பண்ணட்டுமா? பெருசு பண்ணுறேன். நார்த் அமெரிக்கா வந்து த தேர்டு லார்ஜஸ்ட் காண்டினென்ட் நெக்ஸ்ட் டு ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஏஷியாவில் இருக்கிறதுலே பெரிய காண்டினென்ட்னா கண்டம். ஆஃப்ரிக்கா இஸ் த செகண்ட் பிக். The third biggest North America. It is divided into 4 physical divisions. The vast latitudinal extent from tropics to polar regions makes the climate of North America as varied as that of Asia. அதாவது நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்ங்கிறது கொஞ்சம் தேர்டு காண்டினென்ட் தான் கூட ஏஷியா மாதிரி இருக்கிற அத்தனை கிளைமேட் அங்கே இருக்குதாம். நார்த் அமெரிக்கா is endowed with diverse and extensive forest cover. Approximately 30% of the total land area is under forest cover. இங்கே நார்த் அமெரிக்காவில் wheat, corn, oats, soya bean, barley and many other food crops are grown throughout the vast interior plains of North America. கார்ன் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? கார்ன், ஆமாம், நம்மளுடைய மக்காச்சோளம் தான். அந்த அமெரிக்கன் கார்னுங்கிறது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நம்மளை விட. சரியா? அப்புறம் நார்த் அமெரிக்கா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் அயர்ன் ஓர், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், காப்பர், சில்வர், சல்ஃபர், zinc, bauxite and manganese. United States of America is known as the melting pot where hundreds of different cultures meet, blend and creating a new culture. அதாவது அமெரிக்காங்கிறது என்னன்னா எல்லா ஊர்லேருந்து போய் அங்கே சேர்ந்துருக்காங்க. அந்த ஊர்க்காரங்கிறவங்க ஒருத்தன் இல்லை. இது சென்னை மாதிரி. சென்னையில் அந்த ஊர்க்காரன் ஒருத்தன் கிடையாது.
கோயம்புத்தூர்லேருந்து போனவன், திருநெல்வேலிருந்து போனவன், அரியலூர்லேருந்து போனவங்க, செங்கல்பட்டுலேருந்து போனவங்க, எல்லா ஊர்க்காரங்களும் இருப்பாங்க. அதனால தான் அது மெல்ட்டிங் பாட் என்று அதுக்கு பேர். Next to Asia, Africa, North America, South America is the fourth largest country in the world. It is divided into 3 physical divisions. Okay. The climate of continent of South America has been closely influenced by the latitude and proximity of this. There are 4 main natural vegetation areas of South America and அதில் 4 ஏரியா இருக்குது வெஜிடேஷன் உள்ள ஏரியா, அதாவது பச்சையாக இருக்கிறது. அமேசான் காடுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒன்று. அப்புறம் ஈஸ்டர்ன் ஐலாண்ட்ஸ், கிராண்ட் சாக்கோ அண்ட் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஆண்டிஸ். வீட்டு, சுகர்கேன், மெய்ஸு, காஃபி, கொக்கோ, சுகர்கேன், பனானா, காட்டன்லாம் சவுத் அமெரிக்காவில் நிறைய விளையுது. சவுத் அமெரிக்கா has many valuable deposits of minerals, particularly iron ore, manganese, petroleum, copper and bauxite. இதெல்லாம் சவுத் அமெரிக்காவில் கிடைக்கும். ஓகே. போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் ஆர் த பிரைமரி லாங்குவேஜ் ஆஃப் சவுத் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் இங்கிலீஷ் தான் மெயின் லாங்குவேஜ். ஆனால் சவுத் அமெரிக்காவில் பாருங்கள், போர்ச்சுகீஸ் லாங்குவேஜும் ஸ்பானிஷ் லாங்குவேஜும் பேசுவாங்க, இங்கிலீஷும் இருக்கும். ஆனால் இதுதான் மெயின் லாங்குவேஜ் வந்து இந்த 2 லாங்குவேஜ். இதை தெரிஞ்சுக்கோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ், நார்த் அமெரிக்காவில் இங்கிலீஷ். வெரி குட். பாருங்கள் இங்கே இதெல்லாம் பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்கான் பாருங்கள். இஸ்துமஸ் என்பது நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட், ஸ்ட்ரெயிட் என்பது நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர், செல்லோஸுங்கிறது இட்ஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரம் த வுட் பல்ப். ப்ரெய்ரி இஸ் த கிராஸ் லேண்ட் ஆஃப் நார்த் அமெரிக்காவுக்கு பேர் ப்ரெய்ரின்னு பேர். இக்லூஸ்னா த ஸ்பெஷலி டிசைன்டு ஹவுஸ் பை ஐஸ். ஐஸ்லேயே ஒரு ஹவுஸ் கட்டிடுவாங்க, அதுக்குள்ளே போய் இருப்பாங்க, அதுக்கு இக்லூன்னு பேர். த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், தீஸ் பிளேஸ் ஆர் சப்ஜெக்ட் டு கிரேட் வால்கானிக் எரப்ஷன் அண்ட் எர்த்குவேக் ஆக்டிவிட்டி. எங்கெல்லாம் இந்த எரிமலை எர்த்குவேக் இருக்குமோ, பூகம்பம் இருக்குமோ, இல்லை அப்புறம் அந்த வல்கானிக் இருக்குமோ, எரிமலை இருக்குமோ, அதுக்கு பேர் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பேர். செல்வாஸ், a tract of land covered by the dense equatorial forest in Amazon basin. ஈக்விட்டோரியல் அப்படின்னா அந்த தமிழில் என்ன பேர்? பூமத்திய ரேகையா? பூமத்திய ரேகை. அதில் என்ன பியூட்டின்னா அந்த ஈக்விட்டோரியல் லைனில் இருக்கிற அத்தனை ஏரியாவிலும் டெய்லி மழை பெய்யும். எப்போல்லாம் மழை பெய்யும்? ஹலோ, டெய்லி மழை பெய்யும். லண்டன் வந்து லண்டனுங்கிற ஊர் வந்து அந்த ஈக்விட்டோரியலில் இருக்குது. அதனால தான் அங்கே டெய்லி மழை பெய்யும். அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு நாள் மழை பெய்யும். நான் ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன், உகாண்டான்னு ஒரு கண்ட்ரிக்கு போனேன். அங்கே டெய்லி மழை பெய்யும். டெய்லி கொஞ்சமாக மழை பெய்யும். 360 நாள் 300 நாள் பெய்யும். ஒரு 60 நாள் தான் இருக்காது. அது ஏன்னா அது ஈக்விட்டோரியல் லைனில் இருக்குது. நம்ம இந்தியா வந்து ஈக்விட்டோரியல் லைனுக்கு கீழே இருக்குது. அதுதான் அதனுடைய ப்ராப்ளம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கங்க. அப்போ நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காது. சிலதெல்லாம் உங்களுக்கு மறப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த மேப் ரீடிங் நம்ம விட்டுடலாம். நம்ம அதை பற்றி ஒரி பண்ணி இந்த எக்ஸாம் பொறுத்தவரை ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம நேரம் அடுத்ததுக்கு போகலாம். அது என்னது? நேச்சுரல் அசார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் ப்ராக்டிஸ். இது என்னன்னு பார்க்கலாம். பட் நேச்சுரல் டிசாஸ்டர் டைம் ஆச்சா? சார் தெரிய மாட்டுது. என்னம்மா? ஸ்கிரீன் தெரிய மாட்டுது சார். தெரிய மாட்டேங்குதா எல்லாருக்கும்? மற்றவங்க தெரியுது சார். அப்படி பாருங்க. சரி, அப்படியே நீங்க கேட்டே இருங்க, தப்பு கிடையாது. பரவாயில்ல, தப்பு கிடையாது. 2 டிசாஸ்டர் வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் டிசாஸ்டர், இன்னொன்று வந்து மேன்மேட் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர்னா எர்த்குவேக்காக இருக்கலாம், அல்லது சுனாமியாக இருக்கலாம், இல்லை வல்கனோவாக இருக்கலாம், லேண்ட்ஸ்லைட் அண்ட் அவலான்ச்சியாக இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. அது எங்கன்னு தெரியுமா? வயநாடு லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. நடக்காது, ஏன்னா நம்ம ஊர்ல எரிமலை கிடையாது. ஆனா ஜப்பான்லயும் எங்கெல்லாம் வல்கானோஸ் நிறைய இருக்குது. சுனாமி நம்ம ஊர்லயே நடந்தது. நாகப்பட்டினம் ஏரியால சுனாமி வந்து எல்லாம் ஒரு உழு குளிக்கிடுச்சு. எர்த்குவேக் வந்து அதிகமாக நடக்கிற இடம் நம்ம ஏரியாவில் அந்தமான் தீவுகள்னு சொல்றோம் இல்லையா, அந்தமான் ஐலண்ட்ஸ், அங்கே கொஞ்சம் எர்த்குவேக் வரும். அப்புறம் அதே மாதிரி விண்ட் ஸ்டார்ம், டார்னாடோ, எயில் ஸ்டார்ம், ஃப்ளட், இதெல்லாம் காற்று பலமாக வீசுகிற காற்று நம்ம ஊரில் கூட இருக்கும். நம்ம ஊரில் கூட அதிகமாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது எபிடமிக்ஸ். இந்த கொரோனா மாதிரி வருது ஹெல்த் எபிடமிக்ஸ் வந்து தொட்டு, அது வந்து இதெல்லாமே நேச்சுரல் டிசாஸ்டர். மேன்மேட் டிசாஸ்டர்னு என்னென்னா, பாரு, ஸ்விம்மிங் தெரியாமல் போய் ஒரு ஆற்றுல போய் உயிர் போக்கிக்கிறாங்க இல்லையா, டெய்லி பேப்பரில் வருது. ஸ்விம்மிங் தெரியாமல் இப்போ யாராவது உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலன்னா உடனடியாக போய் பழகுங்க. இந்த வருஷமே லீவில் போய் பழகிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஓகே. இந்த லீவில் மேலே லீவ் விடுவாங்க இல்லையா, போய் ஸ்விம்மிங் பழகுங்க. கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி
ஸ்விம்மிங் கற்றுக்குங்க. ஏன்னா பின்னாடி சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, திடீர்னு ட்ரெயின் கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேசிக் சொல்கிறேன். அங்கே கீழே ரிவர் இருக்குது, அந்த தண்ணி பார்த்தோன்னா ஐயோ எனக்கு ஸ்விம்மிங் தெரியல நினச்சாவே நமக்கு உயிர் போயிடும். ஸ்விம்மிங் தெரிஞ்சால் நம்ம தப்பிச்சுட்டு வந்துடலாம் இல்லையா? அதனால நீங்கள் ஸ்விம்மிங் எல்லோரும் கற்றுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது ஆக்சிடென்ட்ஸு, ஊருப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது. அப்புறம் பில்டிங் உழுகுது, ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ், பில்டிங் உழுகுது. ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர்ஸ், இந்த கம்பெனிகள் எல்லாம் இந்த ஃபயர் வந்து அது வந்து இதாகுது. அது தவிர என்ன ஆகுதுன்னா வார், அதாவது போர் நடக்குது 2 நாட்டுக்கு அடியில். இதெல்லாம் தான் மேன்மேட் டிசாஸ்டர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை. என்னம்மா? ரஷ்யா உக்ரைன். ஆமாம், ரஷ்யா உக்ரைனு, இஸ்ரேலு, அந்த காசா ஸ்ட்ரிப்பு, பாலஸ்தீனியன், இதெல்லாம். The word tsunami is derived from the Japanese word TSU means harbor and nami means waves. இது சுனாமி. சுனாமி என்பது டுசு அண்ட் நமி அப்படிங்கிற 2 பேர். டுசுன்னா ஆர்பர்னா துறைமுகம், நமின்னா வேவ்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்த பாருங்க. இதெல்லாம் மேன்மேட் டிசாஸ்டர். ஃபயர் ஆக்சிடென்ட் இன் கிராக்கர் ஃபேக்ட்ரிஸ் நம்ம அடிக்கடி பார்க்குறது. இது பாரு ஸ்டாம் கஜா இன் நாகப்பட்டினம், அதாவது சுனாமி. அது ஃபாரஸ்ட் ஃபயர் நம்ம ஊரில் அதிகமாக இல்லை, பட் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கும். இது வந்து ஏதோ அது மாதிரி ஏதோ ஒன்று. சரி, அதை எப்படி நம்ம டிசாஸ்டர் எப்படி இது பண்ணலாம்? ஏர்லி வார்னிங் கொடுக்கலாம். இது மாதிரி வருதுன்னு சொல்லி ஏர்லி வார்னிங் நம்ம கொடுக்கலாம். அப்போ அந்த இடத்துலேருந்து மக்கள் அங்கேருந்து நகர்ந்துடலாம். இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் நம்ம வந்து நல்ல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாம் பக்காவாக சிஸ்டம் வச்சுருந்தோம்னா அது ஃபயர் ஆக்சிடென்ட் வராது. ஃபயர் வந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் 101 டயல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபயர் வந்ததுன்னா இதெல்லாம் சில விஷயங்கள். ஓகே, ஐ திங்க் இது சம்மரின்னு ஒன்றும் இல்லை. ஓகே, இல்லை நம்ம அடுத்து சிவிக்ஸ் நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். நம்ம அந்த இதே மாதிரி சோஷியல் சயின்ஸு ஒரு 3 புக்கையுமே ஒரு 4-5 கிளாஸில் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஓகே, அதாவது நம்ம கிளாஸ் இங்கே எடுத்த பிறகு அப்புறம் போய் ஒரு புக்கை ரீட் விட்டிங்கன்னு வச்சுங்க, அப்போ கொஞ்சம் இது ஈஸியாக. நீங்கள் 7வது படித்தது தான் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பாதத்தை போட்டு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.